நான் பெரிதும் மதிக்கின்ற கூகி வாந்தியாகோ என்கின்ற அந்த மிகப்பெரிய படைப்பாளி, நான் என்னுடைய இனக்குழு மொழிக்கு திரும்புகின்றேன். இதுகாரம் ஆங்கில மொழியிலே எழுதி வந்தேன், என்னுடைய இனக்குழு மொழி பேசுகின்ற அந்த எழுத்து மொழிக்கு திரும்புகின்றேன் என்று அவர் சொன்ன பொழுது அது ஒரு அரசியல் நிலைப்பாடு. அந்த வகையிலே தான் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். இன்னமும் நேரடியாக ஆங்கிலத்திலே எழுதுகின்ற அளவிற்கு ஓரளவு அந்த மொழி புலமையும் பரிச்சயமும் இருந்தாலும் என் வட்டார வழக்கு மொழியில் எனக்கான அந்த தடத்திலே நான் அந்த வழியிலே பயணிப்பதற்கான மிக முக்கியமான ஒரு வழியை, அந்த திறனை, அந்த வழிகாட்டுதலை போட்டு கொடுத்தவர் ஐயா அவர்கள். அதற்காக நான் மிக மிக மதித்து அவருடைய அந்த பணிகளை போற்றுகின்ற வகையிலே சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பெண்ணுக்கான வடிவம் என்பது அல்லது பெண்ணுக்கான பெண்மை என்பது புற தோற்றத்திலோ அல்லது இதுகாரம் சமூகம் கற்பித்த அடையாளங்களிலோ இல்லாமல், சூர்ப்பனகை என்பவள் எப்படி கொண்டாடப்பட வேண்டியவள், சூர்ப்ப நகைக்கு என்று ஒரு மனம் இருக்கின்றது. சூர்ப்ப நகை தன்னுடைய விருப்பத்தை சொன்னதால் மூக்கறுபட்ட அந்த விஷயத்தை ஒரு பெண்ணினுடைய இடத்திலே இருந்து பேசுகின்ற நாடகம் பஞ்சமகள் என்று நான் நடித்த அந்த நாடகம் சென்னை பல்கலைக்கழகத்திலே வெளி ரங்கராஜன் அவருடைய இயக்கத்திலே அது நடத்தப்பட்டது. மிக அருமையான ஒரு பெண்ணிய நாடகமாக அது இன்று வரை பதியப்பட்டு பேச வந்திருக்கிறது. இத்தகைய படைப்பாளிகளோடு பயணிக்கின்ற நான் மிக குறிப்பாக இங்கே ஐயா குறித்து சில கருத்துக்களை பகிர வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இங்கு வந்தவுடன் மேடையிலேயே அவர் என் கையிலே கிரண ஊர்வலம் என்கின்ற அவருடைய மிக சமீப தொகுப்பை கொடுத்தார். 90வது வயதில் முகப்புத்தகத்தில் அவர் எழுதுகின்ற கவிதைகளுடைய தொகுப்பு. ஒரு கவிஞன் அல்லது இலக்கியவாதி அல்லது படைப்பாளி தான் வாழும் காலத்தின் பங்காளியாகவும் சாட்சியாகவும் இருக்க வேண்டும். அவன் அப்படி இருந்ததற்கான இயங்கியதற்கான அடையாளங்கள் அவன் படைப்பிலே புலப்பட வேண்டும். இப்பொழுது இந்த கணம் நடக்கின்ற நிகழ்வுகளில் அவன் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றான் என்பது அவனுடைய படைப்புகளில் நிகழ வேண்டும் என்று நான் நம்புகின்றேன். அந்த வகையிலே இந்த வயதிலும் இந்த ஜென்சி குறித்த தன்னுடைய அவதானிப்புகளை, சமூகத்தின் பால் தன்னுடைய அந்த பார்வைகளை முன்வைத்த இந்த தொகுப்பை அவர் கையிலே இருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் பயணிக்க வேண்டிய தூரம் இன்னும் எவ்வளவு என்று நான் மலைத்து போனேன். ஐயாவை இதற்காக நான் என்னுடைய மனமாற பாராட்டுகின்றேன், வாழ்த்துகிறேன். இதிலே அவர் சொன்னார், தமிழம் என்றொரு தனிப்பட்ட ஒரு பகுதியை இணைத்திருக்கின்றேன். மரபார்ந்த கவிதைகள், மரபை முற்றிலுமாக விலக்கி செல்பவர்கள் அல்ல. மரபின் அச்சிலேதான் புதுமையின் சக்கரம் சுழல்கிறது. எலியட் சொல்வதிலே நம்பிக்கை கொண்டவள் நான். ஆனால் மரபு உங்களை ஒரு முட்டுச்சந்தில் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அந்த முட்டுச்சந்திலே இருந்து விலகி நீங்கள் உங்களுக்கான கேள்விகளை, பாதைகளை தேர்ந்தெடுப்பதை நவீனத்துவமும் பின்னவீனத்துவமும் கொண்டு செல்கின்றது. அம்மா அவர்களுடைய வீட்டின் மூலையில் சமையலறை என்கின்ற சிறுகதை தொகுப்பு மிக முக்கியமான தமிழினுடைய படைப்பு. அம்பை அவர்களுடைய தொகுப்பு. ஒரு கேள்வியை அதிலே வைத்திருப்பார். ஒரு பெண், அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணி, ஒரு அம்மா என்று வைத்துக் கொள்ளலாம், நாளும் கிழமையும் நலிந்தோருக்கில்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கில்லை என்று கந்தர்வன் சொன்னது போல அம்பை ஒரு கேள்வியை கேட்டிருப்பார். ஒரு பெண் அந்த சமையலறையில் கிட்டத்தட்ட தன் வாழ்நாள் முழுவதும் எத்தனை தோசைகள் சுட்டிருப்பாள், எத்தனை இட்லிகளை அவித்திருப்பார். அவள் அந்த சமையல் கட்டிலே இருந்து வரவேற்பறைக்கு வருவதற்கு எத்தனை நூற்றாண்டுகள் ஆயிற்று என்று. இந்த பார்வை நவீனத்துவமான பார்வைதான் பெண் வாழ்விலும் இலக்கியத்திலும் ஒன்று போல சித்தரிக்கப்படுவதில்லை. உங்களிடையே கொடுக்கின்ற சித்தரிப்புகள் குறித்து கேள்வி கேளுங்கள். அடுத்த கட்டத்திற்காக உங்களுடைய படைப்புகளை நீங்கள் அந்த பார்வையோடு சமகாலத்திய சிக்கல்களை பெண் அல்லது இந்த சமூகம் எப்படி நோக்குகின்றது என்பதோடு எடுத்து செல்லுங்கள் என்பதுதான் இந்த படைப்பாளிகள் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம். இன்னும் சொல்ல போனால் சங்க பாடல்கள் பலவும் நமக்கு 49 பெண்பார் புலவர்கள் இயங்கினார்கள் என்பதையும், இன்றைக்கு இந்த உலக தமிழ் பண்பாட்டு மையம் தமிழை, தமிழ் மொழியை, பண்பாட்டை எடுத்து செல்வதன் மூலம் தமிழ் இலக்கியத்தின் செழுமையை சொல்லுகின்ற அதே வேளையிலே இந்த தற்காலத்தில் கவிஞர்கள் அல்லது படைப்பாளிகள் அவர்தம் படைப்பையும் உங்களை போன்ற மாணவர்களுக்கு எடுத்து செல்கின்ற பணியையும் கொண்டு சென்று சேர்ப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். அதற்கான முன்னோட்டமாகத்தான்
இந்த படைப்பாளிகளை அவர்கள் மேடையிலே கௌரவிக்கின்ற இந்த அருமையான நிகழ்வு. நீங்கள் வெயில் காலத்திற்கு எங்கே விடுமுறைக்கு செல்கிறீர்கள் என்று என்னை பார்த்து கேட்பது உண்டு. பிகாஸ் யூ கம் ஃப்ரம் டவுன் சவுத். உங்களுக்கு ஊட்டியும் கொடைக்கானலும் அருகாமையில் இருப்பதால் where do you go for your summer holidays என்று கேட்பது வழக்கம். அந்த கேள்வியே எனக்கு புதிதாக இருக்கும். ஏனென்றால் வெயில் என்பது எங்களை போன்ற கரசக்காட்டு பெண்களுக்கு, கரசக்காட்டு வாசிகளுக்கு அது ஒரு சவலை பிள்ளை போல நாங்கள் எங்கள் இடுப்பிலே வைத்துக்கொண்டு நாங்கள் பாட்டுக்க வேலையை பார்க்கின்ற ஒரு சமாச்சாரம். தனியாக வெயிலுக்கு என்று குளிர் பிரதேசங்களுக்கு செல்கின்ற வழக்கமே அந்த சமயத்திலே எனக்கு ஒரு புதிதான ஒன்றாக இருந்தது. சென்னையிலே எப்போ பார்த்தாலும் வெயில் அப்படி காயுது, வெயில் இப்படி காயுது, ஆஹா வெயில் தாங்க முடியலையே அப்படி இப்படின்றாங்கக்கா. உனக்கு என்ன, உனக்கு வெயில் பிடிக்குமா என்ன? நம்ம வெயிலே இருந்து வந்தவங்க தானே, வெயிலை பற்றி நீ என்ன நினைக்கிற? கோமதி அக்கா சொல்லிச்சு, வெயில் பிடிக்காம போகிறதுக்கு வெயில் என்ன எனக்கு வீட்டுக்காரரா? வெயில் பிடிக்காம போகிறதுக்கு வெயில் என்ன எனக்கு வீட்டுக்காரரா? பராதிகளற்ற ஆனால் தன்னந்தனியாக வாழ்க்கையை சமாளிக்கின்ற திறன் உள்ள, எத்தனையோ குறைபாடுகளுக்கு மத்தியிலும் வாழ்க்கையை நேசிக்கின்ற, பெண் உரிமை என்கின்ற வார்த்தை தெரியாது, பள்ளிக்கூடத்தின் வாசலை மிதித்தது கிடையாது. ஆனால் ஐரோப்பிய பெண்ணியவாதிகளை விட மிகப்பெரிய பெண்ணிய ஸ்டேட்மெண்ட்ஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, அத்தனை விஷயங்களை எனக்கு கற்றுத்தந்த என்னுடைய கரிசல் காட்டு பெண்கள் குறித்து எழுத வேண்டும். அவர்களிடம் நான் பெற்றுக்கொண்ட அனுபவ பாடங்களை பதிய வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அந்த நீண்ட நெடிய பயண தடத்தினுடைய ஒரு பாதையாக நான் பார்க்கின்றேன். பல பேர் கேட்பதுண்டு என்னிடம், நீங்கள் ஆங்கிலத்தில் நேரடியாக எழுதினால் யூ ஹாவ் எவ்ரி சான்ஸ் டு கெட் த இன்டர்நேஷனல் அக்லேம். அவர்களுக்கெல்லாம் விமர்சகர் கவிஞர் இந்திரனுடைய இந்த பதிலை நான் பல மேடைகளில் சொல்வதுண்டு. மொழிபெயர்க்க முடியாத அளவிற்கு பிரதேசத்தன்மை உடையவை கவிதைகள். அந்த பிரதேசத்தன்மையை காவு வைத்து விட்டு சர்வதேச உலகளாவிய அங்கீகாரம் பெற வேண்டும் என்றால் அது எனக்கு அவசியமில்லை. I would like to go in the way which I have chosen. அதற்கான மிகப்பெரிய ஒரு உந்துதலை தந்தது ஐயா போன்ற படைப்பாளிகள் தான். அதே சமயம் பெண்கள் குறித்த பார்வையை புதிதாக ஏற்கனவே சமூகம் விதித்த கட்டுக்குள் இல்லாமல் எப்படி அதனை உடைக்கின்றவர்களாக நாம் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்கின்ற அந்த கோணத்தையும் தந்தவர் அம்மா அம்பை போன்ற எழுத்தாளர்கள் தான். இந்த கை ஒரு நெம்புகோலை அழுத்தும் பொழுது வலிமை கொள்ளும். இந்த கை ஒரு குழந்தையை அணைக்கும் பொழுது அன்பு கொள்ளும். இந்த கை ஒரு பிச்சைக்காரரை விரட்டும் பொழுது நாணம் கொள்ளும். இந்த கை ஒரு முதியவரை அணைக்கும் பொழுது பரிவு கொள்ளும். உள்ளங்கையில் நீர் ஊற்றி பாருங்கள், உலகையே நீங்கள் தலைகீழாக பார்க்கலாம். ஆகவே இந்த கைகளை கரைபடியாமல் வைத்திருங்கள். இன்றைய தேதிக்கு கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் மருத்துவர்கள், மேடையிலே அமர்ந்திருக்கின்ற படைப்பாளிகளாகிய நீங்கள். உங்களை கௌரவிப்பதில், உங்களோடு கலந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நன்றி.